நண்பர்களுக்கு வணக்கம். வாங்கக்கூடிய விலையில இருக்கிற நல்ல பேங்க் ஸ்டாக்ல ஒன்று ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். நல்ல செக்டார், நல்ல மேனேஜ்மெண்ட், நல்ல பிசினஸ் மாடல், இது எல்லாம் ப்ராப்பரா இருக்கிறதுனால இந்த பேங்கை நம்பி இன்வெஸ்ட் பண்ற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட நம்பர்ஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த பேங்க் அடுத்த 5 வருஷத்துல எப்படி இருக்கும், என்ன மாதிரியான growth அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சா இந்த பேங்கை நம்பி வெயிட் பண்ணலாம். இந்த பேங்கோட growth எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம ப்ரெடிக்ட் பண்ணாம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மேனேஜ்மெண்ட் இந்த பேங்க்குக்கு என்ன விஷனோட இருக்கிறாங்க, பேங்கோட பிசினஸ்க்கு என்ன டார்கெட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா இன்னும் ப்ராப்பரா இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரீசெண்டா அடுத்த 5 வருஷத்துக்கான growth கைடன்ஸை கொடுத்திருக்காங்க. 2029ல பேங்கோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படிங்கிறத இந்த கைடன்ஸ் 2.0ல கொடுத்திருக்காங்க. இந்த கைடன்ஸை இவங்க எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி 2019ல இருந்து 2023 வரைக்கும் பேங்கோட growthக்கு இவங்க கொடுத்த டார்கெட்டை எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஐடிஎஃப்சி அண்ட் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டோட மெர்ஜருக்கு அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கா மாறினதுக்கு அப்புறம் இந்த பேங்க்குக்கு புது சேர்மனா வந்த வைத்தியநாதன் இந்த பேங்க் அடுத்த 5 வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸை கொடுக்கிறார். இதுல ஃபர்ஸ்ட் பிரான்ச்சஸோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்றது. 200 பிரான்ச் இருந்த இடத்துல அடுத்த 5 வருஷத்துல 800 பிரான்ச்சஸ் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை செட் பண்றாங்க. ஆனா அந்த டார்கெட்டையும் தாண்டி 897 பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டெபாசிட்ஸ் growth. இதுல கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இதன் மூலமா இருக்கிற டெபாசிட்ஸ் வெறும் 10% அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த நம்பர்ஸை 30% அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு டார்கெட் செட் பண்றாங்க. ஆனா அதையும் தாண்டி 46.8% அப்படிங்கிற அளவுக்கு அச்சீவ் பண்றாங்க. அடுத்தது லோனோடைய growth. ஐடிஎஃப்சியா இருக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் லோன்ஸ் தான் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. இதுல இருந்து ரீட்டைல் லோன்ஸ் அதிகமாக கொடுக்கணும்னு இதுக்கான டார்கெட்டை செட் பண்றாங்க. இதுக்காக 35% அப்படின்னு இந்த ரீட்டைல் லோன் புக்கை 70% அப்படிங்கிற அளவுக்கு அச்சீவ் பண்ணணும்னு டார்கெட் செட் பண்றாங்க. ஆனா 46.8% அப்படிங்கிற அளவுக்கு தான் அச்சீவ் பண்றாங்க. அடுத்தது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ல 3.3% அப்படிங்கிற அளவுக்கு இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை 5% அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு டார்கெட் செட் பண்றாங்க. அதையும் தாண்டி 5.83% அப்படிங்கிற அளவுக்கு அச்சீவ் பண்றாங்க. அடுத்து ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வெறும் 0.20% அப்படிங்கிற அளவுக்கு இருந்த ரிட்டர்ன்ஸை 1.50% அப்படிங்கிற அளவுக்கு டார்கெட் செட் பண்றாங்க. ஆனா 1.20% அச்சீவ் பண்றாங்க. அடுத்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டில வெறும் 1.72% இருந்துச்சு. இதுக்கு 13 to 15% அப்படிங்கிற அளவுக்கு டார்கெட் செட் பண்றாங்க. இங்க 10.67% அப்படிங்கிற அளவுக்கு அச்சீவ் பண்ணவும் செய்றாங்க. ஓவராலா இவங்க கொடுத்ததுல சில டார்கெட்ஸை தாண்டியும் அச்சீவ் பண்றாங்க, சில இடங்கள்ல ரீசனபிளா அச்சீவ் பண்ணவும் செய்றாங்க. இதனால 2018ல 1568 கோடி ரூபாய் லாஸ்ல இருந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2023ல 2232 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட ப்ராஃபிட்ஸ் நல்ல ஒரு growth கொடுத்திருக்கு. இதோடைய ரிசல்ட்டா இவங்களுடைய ஷேர் பிரைஸும் கண்டினியூஸா grow ஆகவும் செஞ்சது. இப்போ அடுத்த 5 இயர்ஸ்க்கான டார்கெட் கைடன்ஸ் 2.0 2029ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பேங்கோடைய விஷன். இதுல 897 பிரான்ச்சஸ் இருக்கிறத 1800 பிரான்ச்சஸ் அப்படிங்கிற அளவுக்கு டார்கெட் செட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 4 மடங்கு டார்கெட் செட் பண்ணாங்க. இப்போ ரீசனபிளா பிரான்ச்சஸோட நம்பர்ஸை 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. அடுத்து டெபாசிட்ஸ்ல 1,76,000 கோடி இருக்கிற பேங்கோடைய டெபாசிட்ஸை அடுத்த 5 இயர்ஸ்ல 5,85,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. அடுத்து லோன்ஸ்ல 1,87,000 கோடி இருக்கிற லோன் புக்கை 5 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும், அடுத்து டோட்டல் அசட் சைஸ் 7 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டும் செட் பண்ணிருக்காங்க. பேங்கோடைய என்பிஏ 0.68% அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இந்த நம்பர்ஸ் ரெடியூஸ் பண்ணி 0.40% அப்படிங்கிற அளவுக்கு ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டார்கெட்டும், ப்ராஃபிட்ஸ்ல பேங்கோடைய ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் இப்போ இருக்கிற 1.20% அப்படிங்கிற அளவுல இருந்து 2% அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டும் செட் பண்ணிருக்காங்க. இந்த டார்கெட்டை பேங்க் அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்னா 7 லட்சம் கோடி அசட் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா பேங்கோடைய நெட் ப்ராஃபிட் 14,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பேங்கோடைய ப்ராஃபிட்க்கு இவங்க வச்சிருக்கிற டார்கெட் இப்போ 2232 கோடி ரூபாய் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து வருஷத்துக்கு 12,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டும் செட் பண்ணிருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துல இவங்க கொடுத்துருக்க 12,000 கோடி அப்படிங்கிற டார்கெட்டை விடவும் கம்மியா வருஷத்துக்கு 10,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு பேங்க் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுச்சு அப்படின்னா
அந்த ஏர்னிங்ஸுக்கு இப்போ இருக்கிற அதே ப்ரைஸ் பை ஏர்னிங் வேல்யூவேஷன் 20 அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேங்க்கோடைய டோட்டல் மார்க்கெட் கேபிடலைசேஷன் 2 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இருக்கிற கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 76 ரூபாயில் இந்த பேங்க்கோடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் 54,000 கோடி அப்படிங்கிற அளவில் இருக்குது. இந்த 54,000 கோடியிலிருந்து 2 லட்சம் கோடி அப்படிங்கிறது 4 மடங்கு வளர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பேங்கிங் செக்டாரில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குடைய மார்க்கெட் ஷேர் 1% அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்தியன் எக்கனாமி தொடர்ந்து க்ரோ ஆகுது. பேங்கிங் செக்டார் எப்பவுமே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் ரீட்டைல் பேங்கிங்கை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் தங்களுடைய மார்க்கெட் ஷேரை தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதில் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பேங்க்கை டெக்னாலஜியோட ஹெல்ப்போட எத்திக்ஸோட பில்ட் பண்ணும் அப்படின்னு டார்கெட்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குடைய க்ரோத்துக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இந்த பேங்க்குடைய ஷேர் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக இந்த பேங்க் ஸ்டாக்கை வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இல்லை இந்த பேங்க்குடைய கஸ்டமராக நீங்கள் இருந்தீங்கன்னா எதனால இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற ரீசனையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.